strike into the crowd. வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேடான ஒரு நியூஸ் தான். உங்களுக்கே நல்லா தெரியும், ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா IPL 2025 கப்பை வின் பண்ணிட்டாங்க, முதல் முறையா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் அவங்க ஃபேன்ஸுக்கு முன்னாடி. அவங்க ஆசைப்படுறது எல்லாமே கரெக்டுங்க. பிகாஸ் 17 வருஷம் கழிச்சு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு எமோஷன்ஸ் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது, ஓகேங்களா? பட் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ் இப்பதான் IPL ஃபைனல் முடிஞ்சது, இம்மிடியேட்டா நெக்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு நீங்க வந்து பெங்களூர்ல பெரேட் வந்து வைக்கணும்ன்றது என்ன அவசியம் நான் கேட்கறேன். மேபி இன்னும் ஒரு நாள் டைம் எடுத்துட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கலாம்ல. சோ இப்ப என்ன ஆச்சுன்னா சடனா வந்து இந்த மாதிரி பரேட் பிளான் பண்ணிட்டாங்க. பிளஸ் சின்னசாமி ஸ்டேடியம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராஃபி செலிப்ரேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. இது வந்து ஷார்ட் டைம்ல பண்ணதுனால கவர்மெண்ட்னால சரியா பிளான் பண்ண முடியல. புரியுதா உங்களுக்கு? அதாவது கர்நாடகா சீஃப் மினிஸ்டரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சின்னசாமி ஸ்டேடியம்ல 35,000 தான் கெப்பாசிட்டியே. ஆனா கிரௌட் வந்தது பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேருங்க. 2.5 லட்சம் பேர் எங்கங்க நிப்பாங்க? சோ நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பிளானிங்லயும் வந்து ஒரு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நியாயங்கள் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது எங்களுக்கு ஷார்ட் ஆஃப் டைம், அவ்வளவு போலீஸ் அரேஞ்ச் பண்ண முடியலன்றதும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 5,000 5,500 போலீஸ் தான் மேக்ஸிமம் அவங்களால அலோகேட் பண்ண முடிஞ்சது போல. 2.5 லட்சம் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,500 போலீஸ் வந்து பத்துமாங்க? நீங்களே சொல்லுங்க. சோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டாம்பீட் நடக்கிற முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டைம் அண்ட் இம்ப்ராப்பர் பிளானிங் தான். புரியுதா உங்களுக்கு? சோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு பக்கம் பிளேம் பண்ணலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேனேஜ்மெண்டே நான் என்ன சொல்லுவேன்னா, இம்மிடியேட்டா இதை பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. மேபி அவங்க ஒரு ஆர்வத்துல ஓகே போய் ஃபேன்ஸை போய் பார்க்கணும், அந்த ஒரு கிரௌட் முன்னாடி அந்த செலிப்ரேஷனை பண்ணி ஆகணும், இவ்வளவு வருஷமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அவங்க நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஸ்டில் அவங்க ஒரு விஷயம் யோசிச்சிருக்கணும், இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்சிபி ஃபேன் கிளப் வந்து பாத்தீங்கன்னா பெருசு, ஓகேங்களா? அப்படின்னும் போது நிறைய பீப்புள் வருவாங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து நினைச்சு பார்த்திருக்கணும். பீப்புளோட சேஃப்டியும் நினைச்சு பார்த்திருக்கணும். கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அடிக்குவேட் போலீஸ் இல்லைன்னா கண்டிப்பா இதை வந்து நடத்திருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அட்லீஸ்ட் இந்த ஷார்ட் டைம்ல மேபி ஒரு 1 டே கழிச்சு கூட நீங்க நடத்திக்கோங்க. அதுக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் பிளான் பண்ணிருக்கும். ஸோ இது ஒரு இம்ப்ராப்பர் பிளானிங்னால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, லேட்டஸ்டா வந்த நியூஸ் படி 14 பேர் இறந்துருக்காங்க இந்த ஸ்டாம்பீட்ல. நான் அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு நிஜமாவே ரொம்ப மனசே அப்படியே அடிச்சுக்கிச்சு. ஏன்னா ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன் இல்ல நிறைய பேர் ஒருத்தர் மேல ஏறி போறாங்க. எங்க போறீங்க? கிரவுண்டுக்குள்ள தானே போறீங்க, கிரிக்கெட்டர்ஸ் தானே பார்க்க போறீங்க. ஆனா யாருங்க மெதிச்சிட்டு போறீங்க? அவங்களும் மனுஷங்க தானேங்க. இன்னைக்கு 14 பேர் இறந்துருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும்? திருப்பி அந்த 14 பேர் ஒரு உயிரை எடுத்துட்டு வர முடியுமா? இது ஒரு ஸ்போர்ட்ஸுங்க கைஸ். இதை நிமிஷம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, சில டீம்ஸ்க்கு ஃபேன் கிளப் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நிறைய டீம்ஸ் நிறைய டிராஃபி எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. ஏன் இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரேட் எல்லாம் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஷுவாலிட்டி பார்த்துருப்போமா நம்ம இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி கிரிக்கெட் ஓரியன்டட்ல ஒரு பெரேட் போகும்போது நிஜமாவே இது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புஷ்பா படம் ரிலீஸ்ல கூட ஒரு பையன் இறந்து போனான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சினிமாக்காகவும் சரி, ஒரு ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட், அதுவும் ஜஸ்ட் ஒரு IPL இதுக்காகவும் சரி, மக்கள் உயிரை விடுறது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா மூலக்கட்டத்தனமா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இதாங்க வித்தியாசம். அதாவது ஒரு சில பர்டிகுலர் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தோம், சில லேடிஸ் சில கேர்ள்ஸ் எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல உள்ள போக முடியல, ஏன்னா எல்லாருமே நசுக்குறாங்க, அந்த ஒரு ரெஸ்பெக்டே இல்ல, கண்ட இடத்துல புடிச்சு தள்ளுறாங்க, எல்லாமே பண்றாங்க, எங்களால வந்து பாத்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியல. சோ தட் நாங்க வெளியில வந்துட்டோம். அதே மாதிரி எல்டர்லி பீப்புளும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலம் நாங்க கிரவுண்டுக்குள்ள போல, நாங்க கிரவுண்டுக்குள்ள போயிருந்தோம்னா திருப்பி எப்படி வெளியில வந்திருப்போனே எங்களுக்கு தெரியாது, உயிரோட வந்திருப்போமான்னு கூட எங்களுக்கு தெரியாது, நல்லவேளை நாங்க போய் அங்க பிளேயர்ஸ் நாங்க ஒன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேருங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆச்சுன்னா, ஈவன் ஆர்சிபி பிளேயர்ஸே ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா அப்செட் ஆயிருப்பாங்க. பிகாஸ் அந்த பெரேட் முடிஞ்சு உங்க கிரவுண்டுக்குள்ள போய் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க எல்லாருமே உயிரை விட்டுன்னு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அது பிளேயர்ஸ்க்கு தெரியாது. 20 நிமிஷம் தான் நடந்தது அந்த செலிப்ரேஷன் சின்னசாமி ஸ்டேடியம்ல. விராட் கோலி வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினாரு, அதுவும் கிரௌட் பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. ரஜத் பட்டிரா டிராஃபி எடுத்துட்டு வந்தாரு. ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு உள்ள இந்த மாதிரி வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீட் நடந்துட்டு இருக்கு அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல இறந்துட்டாங்கன்னு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மூஞ்சுமே மாறிடுச்சு அண்ட் போலீஸ் கண்ட்ரோலோட டீமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு போறாங்க. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, கவர்மெண்ட்டையும் நீங்க ஒரு பக்கம் சொல்லலாம், பட் கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா
அவங்களையும் நம்ம ஃபுல்லா பிளேம் பண்ண முடியாதுங்க. ரீசன் என்னன்னா, நீங்க ஷார்ட் டைம் கொடுத்துருக்கீங்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போலீஸ் அவங்களாலே அரேஞ்ச் பண்ண முடியும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் பெட்டரா இதை பிளான் பண்ணிருக்கணுங்க. பிளேயர்ஸை நம்ம பிளேம் பண்ணி ஒரு யூஸுமே இல்லை. பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் முன்னாடி போய் கண்டிப்பா வந்து இந்த ஒரு ட்ராஃபி செலிப்ரேஷன் பண்ணணும்ன்றது அவங்களோட மோட்டோ, ஓகேங்களா? ஏன்னா ஃபேன்ஸ்னாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அந்த ஒரு ஃபயர் பவர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதை கண்டிப்பா டினேயே பண்ண முடியாது. அவங்களோட திங்கிங் எனக்கு நிஜமா புரியுது. விராட் கோலியே வந்து பாத்தீங்கன்னா லைக் மேட்சுக்கு முன்னாடி அவரோட பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கிரௌட பார்க்கும் போதெல்லாம் இந்த கிரௌடுக்காவது வின் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது அப்சல்யூட்லி ஃபைன். பட் எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்வத்தை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாள் கழிச்சு பண்ணலாம். ஏன்னா ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் குவிவாங்க பெங்களூர்லன்றது கிளியரா தெரியுங்க. அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குங்க. நிஜமாவே அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதாங்க என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு சினிமா, இதுக்காக மக்கள் உயிரை விடுறதெல்லாம் அநியாயங்க. ஒரு உயிர் போனாலும் பெரிய விஷயங்க. 14 உயிர் போயிருக்குங்க. ஜஸ்ட் வந்து போய் ஒரு பிளேயர்ஸை பாக்குறதுக்காக உயிரை விடுறது இட்ஸ் அன்பிலீவபிள் கைஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதனால என்னாச்சுன்னா, இப்ப ஆர்சிபி வின் பண்ணதை விட இந்த ஒரு பர்டிகுலர் நடந்த இந்த ஸ்டாம்பீட் பத்தி தான் மைண்ட் ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு காலங்காலமா. புரியுதா உங்களுக்கு? அந்த டே, திஸ் டே இஸ் அ பிளாக் டேங்க. திஸ் இஸ் நாட் அ செலிப்ரேஷன் டே ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் ஆர்சிபி பிளேயர்ஸ். அவங்களுக்கே இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். விராட் கோலி தான் ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இல்ல மக்களும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்க. அடுத்த மக்கள் என்ன, அவன் செத்தா சாவறானா போய் அந்த பிளேயரை பாக்குறானா, அந்த அளவுக்கு என்னங்க ஒரு டாக்ஸிக். ஐயோ அன்பிலீவபிள். ஐ திங்க் திஸ் இஸ் ஹை டைம். விராட் கோலியா இருக்கட்டும், அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்ல இருந்து முக்கியமான ஆட்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு ஒரு பப்ளிக்கா வந்து ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணுங்க. ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த புரிய வைங்க. நீங்க இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஆனா எல்லாருக்குமே ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. மனுஷங்களா மனுஷனா பாருங்க. ஹியூமனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படின்னு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு இவங்களாவது எஜுகேட் பண்ணணும்ன்றத சொல்ல வரேன். ஏன்னா ஒரு உயிர் செத்தா என்ன போனா என்ன, மிதிச்சிட்டு போறவங்களை என்னங்க சொல்றது? I think it's high time at least let Virat Kohli come and talk to this people. At least address ஆவது பண்ணணும் ஒரு மீடியால. புரியுதா உங்களுக்கு? நான் அதை தான் சொல்ல வரேன். விராட் கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி மீடியால. அட்லீஸ்ட் பீப்புள் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி இருக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் எந்த ஒரு கேஷுவாலிட்டியும் வரக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, இதை சொன்னா மக்கள் அட்லீஸ்ட் அதையாவது கேட்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்குங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாம்பீட் நடக்கிற காரணம் என்ன? உங்களுக்கு கண்டிப்பா ரீசன்ஸ் தெரியும், எனக்கும் சில ரீசன்ஸ் தெரியும். அதனாலதான் நானும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.